Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் Chandra's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஈஸியான சட்னியில வெங்காய சட்னி தான் அரைக்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி அரைஞ்சு வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கடுகுளுந்து, நல்லெண்ணெய், 5 காஞ்ச மிளகாய், 4 பூண்டு, புளி, பெருங்காயத்தூள். முதல்ல மிக்சர்ல 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், 4 பூண்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புளி, அடுத்ததா நம்ம அரைஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கலவையை இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து வெங்காயம் பச்சையாக இருக்கும் போது அதோட வாசம் பிடிக்காது. இதை நீங்கள் வதக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி வெங்காய சட்னி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காரம் எல்லாமே சேர்ந்து வர்றதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான வெங்காய சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.